சரியா? பைசல் ஜமாத்து கால்நடை ஜமாத். கால்நடை கால்நடை ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகம் கால்நடை. கால்நடை ஜமாத்து அந்த அர்த்தம் படி கால்நடை தான் இது. உலாயிக்க கல் அன்ஆம் பல்ஹும் அலம். உலாயிக்க கல் அன்ஆம். வலகத் தரஅனா லிஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக்க கல் அன்ஆம் பல்ஹும் அலல். சரிதான். என்ன எனத்தையே சொன்னாலும் தபிலீகில் அது இருக்கி இது இருக்கி அது இருக்கி அதில் குறைபாடு இந்த குறைபாடு இருக்குன்னு சொன்னால் காது கேறாது. தபிலீகில் அந்த குறை இந்த குறை இருக்குதா கண்ணுக்கு கண்ணுடைய பார்வைக்கு விளங்காது, தெரியாது அவங்களுக்கு. அது நல்ல மனிதன் நினைப்பேன். ஏன்னா ஹுப்புக்க ஷை யுல்மிய வசிப். ஒரு வஸ்துவை முஹப்பத் வைக்கிறது உன்னை குருடனாக செவிடனாக ஆக்கி போட்டுவிடும். அதை முஹப்பத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய குறைபாடு இவனுக்கு விளங்காது. அதுபோலதான் தபிலீகளை ஊறி போனவனுக்கு தபிலீகளை இருக்கக்கூடிய குறைபாடு கண்ணுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சவன் சொன்னாலும் காதுக்கு ஏறாது. அதை தெரிஞ்சவன் சொல்ற நேரத்தில் அவன் சொல்றானே என்று சிந்தனைக்கு வராது. அவன் யாரை போல உலாய்க்க கல்யாணம். ஆடு மாடு மிருகத்தை போல கண்டபடி போறதா? ஆடு மாடு மிருகத்துக்கு போற இடம் ஒன்று இருக்கா? ஒரு நோக்கம் ஒன்று இருக்கா? அங்க போனா அங்க திரும்பும், இங்க போனா இந்த திரும்பும், அங்க போனா அங்க திரும்பும். ஆடு மாடு ஒட்டகம் அது மாதிரி அவன் போறது. கால்நடை ஜமாத்து கால்நடை. கால்நடை ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகத்துக்கு இந்த கிரகிக்கிற சக்தி எல்லாம் இருக்கா? இல்ல. அப்ப கால்நடை ஜமாத்து ரசூலுல்லாஹி காலத்துல எங்க கால்நடை ஜமாத்துங்கிறது ரசூலுல்லாஹி காலத்துல யுத்தத்துக்கு போனது. அது யுத்தத்துக்கு போனது. சரி, அப்படிதான் வச்சு கொள்வோமே. கால்நடை ஜமாத்து. அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துடைய குணப்பாட்டை அல்லாஹ் பார்க்கறதுக்கு விரும்புறான். இப்போ உங்களுக்கு ஒரு வாகனம் வைக்கிறதுக்கு வசதி தந்திருக்கிறானா, நீங்க ஒரு வாகனம் வைக்கணும். அந்த குணப்பாட்டை வெளிப்படுத்துறத பார்க்கறதுக்கு அல்லாஹ் விரும்புறான். அப்போ உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு சக்தி இருந்து நீங்க வாங்காமல் விட்டால் நீங்க அல்லாஹ் தஆலா தனக்கு நியமத்து தரவில்லை என்று நீங்க சொல்றீங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்தஸ்துக்கு மாறி நடந்து கொள்ளணும்ங்கிறதுதான். அப்ப இவனுக்கு இந்த ரசூலுல்லாஹி காலத்துல வாகன வசதி இருக்கல, ஆகாய விமானம் இருக்கல, பஸ் இருக்கல, கார் இருக்கல, ட்ரெயின் இருக்கல, ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த காலத்துல எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறான். தந்து காசியையும் தந்து வச்சிருக்கிறான். காசியையும் தந்து வச்சிருக்கிறான். அப்ப நீ இதை பிரயோகிக்கப்படுத்தாம அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு நியமத்திலையும் தர இல்லைன்னு நீ துஷ்பிரயோகம் தானே செய்யறா. அப்ப அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு நியமத்திலையும் தர இல்லைன்னு நீ சொல்றாய்.